கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரியாருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி வேதாகம கேள்விகள் பகுதி. நம்ம கடந்த வாரமே அதிகாரம் 1 to 3 வரலும் நம்ம கேட்டுட்டோம். இப்போ 4ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை. முதலாவது கேள்வி 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு அணிக்கு முதல் கேள்வி. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சிலதெல்லாம் எதனோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வெரி குட் தருண், சரியான பதில். நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு. வசனம் 2. சில கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால இப்போ யோவான் அன்னைக்கு யார் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. வெரி குட் சாரல் சிஸ்டர், சரியான பதில். பாகால் பேயோரின் நிமித்தம். வசனம் 3. இப்போது பேதுரு அணிக்கு மோசே எதன்படி கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தார். தேவனாகிய கர்த்தர் கற்பித்தபடியே. வசனம் 5 இருக்கு, சரியான பதில். இப்போது யோவான் அணிக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும் என்பது எது? எது அவங்களுக்கு ஞானமாய் இருக்கும், விவேகமாய் இருக்கும்? சரியான பதில். கட்டளைகளும் நியாயங்களும். வசனம் 5-6 இருக்கு, சரியான பதில். இப்போது பேதுரு அணிக்கு எப்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தரும், சரியான பதில். நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம். வசனம் 7. யோவான் அணிக்கு தேவனாகிய கர்த்தர் தன் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி எங்கே கூடி வர செய்தார். சரியான பதில். வசனம் 9. ஓரேபிலே கூடி வர செய்தார். இப்போது பேதுரு அணிக்கு என் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் யாருக்கு போதிக்க கடவர்கள். வெரி குட், தங்கள் பிள்ளைகளுக்கு. சரியான பதில். வசனம் 9. யோவான் அணிக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருந்து ஆத்மாவில். சரியான பதில். வசனம் 10, சரியான பதில். இப்போது பேதுரு அணிக்கு எந்த இடத்தில் வானத்தை அலாவிய அக்கி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது? மலையின் அடிவாரத்தில். சரியான பதில். வசனம் 11. யோவான் அணிக்கு எங்கே இருந்து கர்த்தர் அவர்களோடு பேசினார்? அக்னியின் நடுவில் இருந்து. சரியான பதில். வசனம் 12. இப்பொழுது பேதுரு அணிக்கு அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று எத்தனை கற்பனைகளை எத்தனை கற்பனைகளில் எழுதினார்? 10 கற்பனைகள் 2 கற்பனைகள். வசனம் 13. சரியான பதில். யோவான் அணிக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் எங்கே கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார்? கட்டளைகளையும் நியாயங்களையும் எங்கே கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார்? வெரி குட், சரியான பதில். யோவான் அணி இஸ்ரவேலர்கள் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிற தேசத்தில். வசனம் 14. சரியான பதில். இப்போது பேதுரு அணிக்கு எந்த நாளில் இஸ்ரவேலர்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை? கர்த்தர் ஓரேபிலே அக்னி நடுவிலிருந்து அவர்களோடு பேசின நாளில். வசனம் 15. சரியான பதில். நான் சொல்ற வசனம் செக் பண்ணிக்கோ, அந்த பைபிள் எடுத்து கரெக்டா இருக்குன்ட்டு. இப்போ பேதுரு அணி முடிஞ்சிருச்சு. யோவான் அணிக்கு வானத்தின் சர்வ சேனைகள் யாவை?
அவங்களுக்கு யோவான் அன்னைக்கு சந்திர சூரிய நட்சத்திரங்கள் வசனம் 19 சரியான பதில். பேதுரு அன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேலர்களை சேர்த்து கொண்டு எங்கே இருந்து புறப்பட பண்ணினார்? வெரி குட் வெரி குட். ஆபிரகாம் சரியான பதில். எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து வசனம் 20. அது யோவான் அன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேலர் நிமித்தம் மோசேயின் மேல் கோபம் கொண்டு என்னவென்று ஆணையிட்டார்? வெரி குட் சூப்பர். சரியான பதில். யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் சரியான பதில். வசனம் 21. இப்போ பேதுரு அன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்குகிறது எது? எந்தவித சாயலான விக்கிரகம். சரியான பதில். வசனம் 23. யோவான் அன்னைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? பட்சிக்கிற அக்னி எரிச்சல் உள்ள தேவன். வசனம் 29 சரியான பதில். பேதுரு அன்னைக்கு இப்பொழுது மோசே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் விலைகளை சாட்சியாக வைத்தார். வெரி குட். வானத்தையும் பூமியும் சரியான பதில். வசனம் 26. இப்போது யோவானுக்கு கர்த்தர் இஸ்ரவேலர்களை யாருக்குள்ளே சிதறடிப்பார்? சரியான பதில். புற ஜாதிகளுக்குள்ளே. வசனம் 27. பேதுரு அன்னைக்கு காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருப்பது எது? பேதுரு அன்னைக்கு மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலமாகிய தேவர்கள். வசனம் 28. யோவான் அன்னைக்கு அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் எப்படி? சரி, ரெண்டுதான். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். வசனம் 23. இப்போ பேதுரு அன்னைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறபடியால் உன்னை கைவிட மாட்டார். வாவ், வெரி குட். தருண் சரியான பதில். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். வசனம் 31. யோவான் அன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை யாதோர் ஜனமாவது கேட்டால் என்ன உண்டாகும்? உயிரோட இருக்க முடியாது. வசனம் 31. வசனம் 33. பேதுரு அன்னைக்கு எதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது? கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை. வசனம் 35. சரியான பதில். யோவான் அன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் எங்கிருந்து உண்டானது? அக்னியின் நடுவில் இருந்து. வசனம் 36. சரியான பதில். அவ்வளவுதான். அக்னியின் நடுவில் இருந்து. பேதுரு அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எதை தங்கள் மனதிலே சிந்திக்க வேண்டும்? பேதுரு அன்னைக்கு அது இல்ல. இஸ்ரவேலர்கள் எதை தங்கள் மனதிலே சிந்திக்க வேண்டும்? அது உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பது. வசனம் 39. யோவான் அன்னைக்கு
அடைக்கல பட்டணங்களில் யார் தப்பியோடி பிழைத்திருக்க வேண்டும்? வெரி குட். முற்பகையின்றி கைப்பிசகாய் ஒரு பிறனை கொன்றவன் தான். உபாகமம் 5ஆம் அதிகாரம். பேதுரு அணிக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரோடு எங்கே உடன்படிக்கை பண்ணினார்? சரியான பதில் ஓரேபிலே வசனம் 2 இருக்கு. யோவான் அணிக்கு அந்த உடன்படிக்கையை யாருடன் பண்ணவில்லை? பிதாக்களுடன். சரியான பதில் வசனம் 3. இப்போது பேதுரு அணிக்கு கர்த்தர் எங்கே இருந்து முகமுகமாய் அவர்களோடு பேசினார்? வெரி குட் டேனியல். மலையிலே அக்னியின் நடுவில் இருந்து. சரியான பதில் வசனம் 4. யோவான் அணிக்கு இஸ்ரவேலர்கள் ஏன் மலையில் ஏறாமல் இருந்தார்கள்? அக்னிக்கு பயந்து. வசனம் 5. சரியான பதில். இப்போ இது சாரன் தான் சொல்லணும். ஈஸியான கொஸ்டின் தான். அடிமைத்தன வீடு எது? எகிப்து. சரியான பதில் வசனம் 6. இப்போ யோவான் அணிக்கு பிதாக்களுடைய அக்கிரமத்தை யாரிடத்தில் எது மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார்? சரியான பதில் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். வசனம் 9. பேதுரு அணிக்கு எவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்? சரியான பதில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு. வசனம் 10. யோவான் அணிக்கு கர்த்தர் யாரை தண்டியாமல் விடார்? அவ்வளவுதான். வெரி குட். நம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை. வசனம் 11. இது ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். எதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக? ஓய்வு. சரியான வசனம் 12. இப்போ யோவான் அணிக்கு நீ இளைப்பாறுவது போல யார் இளைப்பாற வேண்டும்? சரியான பதில் வேலைக்காரனும் வேலைக்காரியும். வசனம் 14. பேதுரு அணிக்கு தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும். வசனம் 15. யோவான் அணிக்கு இது சின்ன கொஸ்டின் தான். சின்ன பசங்க சொல்லுங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். சரியான பதில் வசனம் 16. உபாகமம் 6ஆம் அதிகாரம். பேதுரு அணிக்கு உன் வாழ்நாட்கள், அதுல ஆயுசு நாட்கள் கேட்டோம் இல்லையா? இது வாழ்நாட்கள். உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? இல்ல, போன அதிகாரத்துல உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுல தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். இதுல வாழ்நாட்கள் நீடித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் அதிகாரத்துல. வெரி குட். அதான் அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அதுதான் இது சாரோனுக்கு இந்த கொஸ்டின். பாலும் தேனும் போடுகிற தேசம் எது? சரியான பதில் கானான் தேசம். பேதுரு அணிக்கு இஸ்ரவேலே கேள், யார் கர்த்தர்? வெரி குட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வசனம் 4. யோவான் அணிக்கு நாம் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்?
முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். டேனியல் சரியான பதில். பேதுரு அணிக்கு கட்டளைகளை யாருக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு சரியான பதில். யோவான் அணிக்கு கட்டளைகள் எங்கே ஞாபகக்குறியா இருக்க கடவுது? உன் கண்களுக்கு நடுவே. சரியான பதில் வசனம் 8. பேதுரு அணிக்கு கட்டளைகளை எங்கே எழுத வேண்டும்? வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். வசனம் 9. சரியான பதில். யோவான் அணிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை எவர்களுக்கு ஆணையிட்டார்? வெரி குட். சரியான பதில். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய பிதாக்களுக்கு. சரியான பதில். பேதுரு அணிக்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூளாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டேனியல் ஷார்ப். வெரி குட். அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருக்க வேண்டும். சரியான பதில் வசனம் 11. இது யோவான் அணிக்கு கடைசி கேள்வி. கர்த்தர் சொன்னபடி நீ கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறவரை செய்ய வேண்டும்? செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறவைகளை செய்ய வேண்டும். வசனம் 19. சரியான பதில். இதுவரை பொறுமையோடு கேள்விக்கு பதில் அளித்த அனைவருக்கும் நன்றி. இறுதியாக நமது ஆபிரகாம் பிரதரை ஜெபித்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு உடைய நேசகுமாரும் மீட்பரும் ரட்சகரும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ஜீவாதிபதியுமாய் இருக்கிற உடைய பரிசுத்த நாமத்திற்கே புதிய சோதனைகளையும் இதை கல்யாணத்திற்கும் இந்த பகுதியில் இந்த வேலைமா பகுதியில் இதற்கு ஆசிரியர்களுக்காக தொடர்ந்து வேத வசனங்களை நாங்கள் அதிகமாக படித்து அதை தியானிக்கக்கூடிய ஞானத்தை அதன்படி சத்தியத்தை அல்லது வேத வசனத்தை நாங்கள் படிக்கும் போது ஞாபகமாக இருக்க எங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக இதை பரிசுத்தாவே இந்த கருத்து இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை இன்னைக்கும் அன்பின் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஜீவன் நல்ல ஆமென்.